ஆனால் விஷ்ணுவின் பக்தியை உலகுக்கு காட்ட நினைத்த சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் புரிந்தார். அங்கு இருந்த மலர்களிலிருந்து ஒரே ஒரு மலரை மட்டும் ரகசியமாக மறைத்து வைத்தார். விஷ்ணு 1000வது பெயரை சொல்லி கையை நீட்டுகிறார். ஆனால் அங்கே மலர் இல்லை. தவம் பாதியிலேயே நின்றால் பலன் கிடைக்காது, உலகை காக்க முடியாது. அந்த இக்கட்டான சூழலில் விஷ்ணு பகவான் ஒரு நிமிடம் யோசித்தார். விஷ்ணுவை அனைவரும் புண்டரிகாட்சன் அல்லது கமலநயனன் என்று அழைப்பார்கள். அதாவது தாமரை போன்ற கண்களை உடையவர். மலர் இல்லை என்றால் என்ன, என் கண்ணே ஒரு தாமரை போல தானே இருக்கிறது என்று முடிவு செய்த விஷ்ணு ஒரு நொடியும் தயங்காமல் தனது ஒரு கண்ணை தாமரை மலராக கருதி அதை எடுத்து அர்ப்பணிக்க துணிந்தார். அவர் தனது கண்ணை பிடுங்க முயன்ற அந்த நொடி ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அதிர்ந்தது. சிவபெருமான் உடனே தோன்றி விஷ்ணுவின் கையை பற்றி கொண்டார். உன் பக்தியை கண்டு மெச்சினேன் விஷ்ணுவே, உன்னை விட சிறந்த பக்தன் யாரும் இல்லை என்று கூறி அவருக்கு தனது சுதர்சன சக்கரத்தை பரிசாக வழங்கினார். விஷ்ணுவின் கண்ணையும் மீண்டும் வழங்கி அருளினார் சிவபெருமான். உங்களுக்கு சிவன் பிடிக்குமா, விஷ்ணு பிடிக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க.